என்னது? வீட்டுக்கு வரலையா? டேய் பெரியவனே, என்னடா அதெல்லாம்? வீட்டுக்கு வராம எங்கடா போன? ஏய், எதுக்குடி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உள்ள போ. ஹலே, பதில் சொல்றா. அது ஒண்ணும் இல்ல தாத்தா, வேலை நிறைய இருந்துச்சுண்டா நான் வீட்டுக்கு வரல. விடிய விடிய ரைஸ் மில்ல என்ன அரிசி பொடிக்கிற வேலை பாத்தியலோ? இல்ல, அது கொஞ்சம் மீட்டிங் வச்சு பேசிட்டு இருந்தோம். என்ன நாட்டு நிமித்துறதுக்கா? டேய், வர வர உன் புடி சரியில்ல. இப்பதான் கோமால இருந்து எந்திரிச்சிட்டன்ல, இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. குச்சிய வச்சு 4 போடு போட்டாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. ஆமா கண்ணு, புருஷன் வீட்டுக்கு வரலனா எந்த பொண்டாட்டிக்கா இருந்தாலும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என்னடாவ திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு இம்பிட்டு பேசுறாளேன்னு நினைக்காத கண்ணு. பாவம் கண்ணு, கை குழந்தைய வச்சிருக்குதுல்ல. அப்பதா, நான் உங்களை தப்பா நினைக்கல. நீங்க என்ன வேணாலும் என்ன சொல்லலாம், வயசுல பெரியவங்க. ஆனா உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது அப்பதா. ஐயா பாவம் கண்ணு, புள்ள பெத்த பச்சை உடம்புக்காரி. அப்படியெல்லாம் சொல்லாத கண்ணு. இப்படி எல்லாரும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அவ தலை மேல ஏறி உட்காந்து ஆடுவா. நான் ஏன் இவ்வளவு கோபமா அவகிட்ட நடந்துக்கிறேன் தானே பாக்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்பதா, அப்பவே உங்களுக்கு நல்லா புரியும் அவளை பத்தி. இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையுமே புள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறா. அப்புறம் எப்படி அப்பதான் நான் சும்மா இருக்க முடியும்? இது நம்ம வீடு தானே, எல்லார்கிட்டயும் என் புள்ள போகணும் தானே. ஐயோ, என்ன கண்ணு சொல்ற? பாருங்க, இப்படி எல்லாம் வந்து என்கிட்ட பேசினா நான் எப்படி அப்பத்தா சும்மா இருப்பேன்? என்ன போய் தனி கொடுத்து கூப்பிட்டு இருக்கா. என்ன கண்ணு, தனி கொடுத்து கூப்பிடுறியா? இம்பிட்டு அழகா இருக்கிற ஊட்ட கலைக்கணும்னு உனக்கு எப்படி கண்ணு மனசு வருது? குருவி கூடு மாதிரி இம்பிட்டு அழகா சேர்த்திருக்காங்க. தயவு செஞ்சு களைச்சுப்படாத கண்ணு. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஏன் புருஷன் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க? திடீர்னு வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. பாத்தீங்களா எப்படி பேசுறா பாத்தீங்களா? இதுதான் எனக்கு கோவம் வருதே. ஒருத்தர் அனுசரிக்கிறது இல்ல. எம்மாடி வேதா, நீ யார வேணா எப்படி வேணாலும் பேசிட்டு போ. ஆனா என் செம்பாவை ஏதாவது சொன்ன கைய உடைச்சு அடுப்புக்குள்ள திணிச்சு விட்டுருவேன். ஹே, அகரனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போடி உள்ள. அகரன் எல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா ரூம்ல வந்து அகரனை தூக்கிக்கோங்க. ஹே வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா அகரனை இங்க விட்டுட்டு போ. அகரனை விட முடியாது. உங்களுக்கு அகரன் வேணும்னா ரூம்ல வந்து தூக்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஹே ஹே நில்லடி. ஹே, ஐயோ, புள்ள அழுதுகிட்டே போறானே, குடுக்காமே போறா. என்ன பொம்பளை இவலாம்? ஐயா தம்பி, பாத்தீங்களா அப்பதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எரும மாடிக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. எப்படி போறா பாத்தீங்களா? புள்ளைய கூட என் கையில கொடுக்காம. ஐயா, அந்த புள்ள பண்ணது தப்புதாயா. அதுக்குன்னு நீயும் அந்த புள்ள மேல கோவப்படாதயா. குடும்பம் கலைஞ்சிரையா. பொறுமையா பேசியா, கொஞ்சம் எடுத்து சொல்லு. அந்த புள்ள கண்டிப்பா புரிஞ்சுக்கும். நல்லா புரிஞ்சுக்குவா அவ. அவளை கட்டினதுல இருந்தே இந்த வீட்டுல பிரச்சனை தான் அப்பதா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நானு, அம்மா, என் தம்பி, தாத்தா, அவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். எந்த பிரச்சனையுமே வராது. பிரச்சனைன்னு வந்தா என் தம்பி தான் ஏதாவது பிரச்சனை எழுத்துட்டு வருவான். அதுவும் சீக்கிரம் சரி பண்ற மாதிரி தான் இருக்கும். இவளை கட்டினதுல இருந்து எனக்கு 1008 பிரச்சனை. அப்படியே எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு. ஐயா, அப்படிலாம் சொல்லாதயா. உன் பிள்ளைக்காக நீ பாரியா. பாவம், புள்ள அழுதுட்டே போறாயா. போயா, போய் அவனை பாரியா. சின்ன பிள்ளைல வாய கூட திறந்து பேச முடியாதியா. அவனால நீதான் வேணும்னு கூட சொல்ல முடியாது. குழந்தைக்கு என்னையா தெரியும்? நீ போய் பாரியா. அதான் ரூமுக்கு வர சொன்னுச்சுல. போ, சண்டை மட்டும் போட்டுக்காதீங்கயா. பாவையா குழந்தை. நீங்க 2 பேரும் சண்டை போடுறது கேட்டா புள்ள பயந்துருவான்ல. அதான் புள்ளைய வச்சு வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றான்னு பாக்குறா. என்கிட்ட அது நடக்காதுன்னு அவளுக்கு தெரியல. சரி, நான் போய் அவளை பாக்குறேன். அப்பதா, நீங்க வந்த முதல் நாளே வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயா கண்ணு, இது நம்மோட கண்ணு. நான் என்னத்த கண்ணு தப்பா நினைக்க போறேன்? ஊடுன்னு இருந்தா 1008 பிரச்சனை இருக்கதாயா செய்யும். இம்பிட்டு நாளா ஊடு கூட இல்லாம சொந்த பந்தோன்னு யாருமே இல்லாம கடந்தேன். இப்ப எல்லா சொந்தமும் எனக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ போயா, போய் உன் பொண்டாட்டியும் புள்ளையும் பாரு. கொஞ்சம் நிதானமா எடுத்து சொல்லு, புரிஞ்சுக்கிடுவா. சரிங்க அப்பதா, நான் போய் பாக்குறேன். சரியா? ஐயா, உன் பேர ரொம்ப நல்ல புள்ளையா. பொண்டாட்டி இப்படி திருப்பிட்டு போறதுக்கு இதுவே வேற ஒருத்தனா இருந்தா இழுத்து போட்டு அரைஞ்சிருப்பான். உன் பேரனாங்கிட்டையும் அப்படியே விட்டுட்டு மாடிக்கு ஓடுறான். என் பேரனுங்க பேத்திங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். என் இன்னொரு பேரன் இருக்கான், ஆதி. அவனும் அப்படித்தான், பொண்ணுங்களை எல்லாம் மதிக்கிறவன். புள்ளையிலையா ரொம்ப நல்லா வளர்த்திருக்கையா.
எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டேன். ஆனா உன்னைய போய் அப்படியே விட்டுட்டேனே செம்பா. என்னால அதைத்தான் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. உடியா, எங்கிட்ட திரும்பினாலும் அங்கிட்டே வந்துல நிக்கிற. இங்க இரு, உனக்காகத்தான் நல்ல மீன் குழம்பு சுட சுட மீனை கொதிக்க கொதிக்க தல தலன்னு பண்ணி எடுத்துட்டு வர போறேன். அதனால இங்கேயே உட்காந்துரு, கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வரேன். ஆஹாஹா. நானும் வந்து உன் பக்கத்திலேயே நிக்க போறேன். நீ மீன் குழம்பு வை, நான் பக்கத்திலேயே உட்காந்து டேஸ்ட் பாக்குறேன். சரியா, சரி, வா போலாம். டே அகரன், பாத்துடலாம்டா. உங்க அப்பா வரட்டும். கீழே நின்னுட்டு என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு. நேத்து ஃபுல்லா வீட்டுக்கு வரலல. நான் இப்படி இதுங்க என்னங்கன்னு பேசிட்டு இருக்கிறதுனாலதான் அவருக்கு ரொம்ப திமிரா இருக்கு. என்ன சொன்னாரு? டைவர்ஸா இல்ல குடும்பமாவா? வரட்டும் வரட்டும். இன்னைக்கு ஒரு வழி பாத்துறேன் அவரை. நானும் நீயுமா இல்ல அவரோட குடும்பமானு இன்னைக்கு முடிவெடுக்க வைக்கிறேன்டா அவரை. அகரன் குட்டி, என்னடா தங்கம், அப்பாவை ரொம்ப தேடினீங்களா? அப்பா வந்துட்டேன், வாங்க வாங்க வாங்க. என்னங்க அகரன் மேல கைய வச்சீங்க? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் புள்ளைய நான் தூக்குவேன். அது கேக்குறதுக்கு நீ யாரு? எனக்கு நீங்க பதில் சொல்லாம அகரனை நீங்க தூக்க முடியாது. என்ன பதில் சொல்லணும்? உனக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் உங்க பொண்டாட்டி, அதையும் மறந்தாச்சா? ஹோ, எனக்கு பொண்டாட்டியா வேற இருக்கியா நீ? என்னங்க நக்கலா? ஹே, போதும் நிறுத்து. ஒரு குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, புருஷன் புள்ளையோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ தெரியல. நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கே தகுதி இல்லாதவ. இதுல பொண்டாட்டியும் பொண்டாட்டி. என்னங்க வேண்டாம், தேவையில்லாம பேசாதீங்க. ஹே, நீ தேவையில்லாம பேசாத. இங்க பாரு, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டு போனதுதான். குடும்பமா இல்ல டைவர்ஸா நீயே முடிவு பண்ணுன்னு சொன்ன. அதெல்லாம் நான் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணிட்டியா? சரி சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்க? இப்போதைக்கு குடும்பம்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறது தான் என்னோட முடிவு. அப்பதானே உங்களை அடக்கி உட்கார வைக்க முடியும். இல்லன்னா என்கிட்ட எகிரிட்டு வரீங்க. குடும்பம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்களை நம்ப வைக்கிறேன், அப்புறமா மறுபடியும் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். என்ன என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க சொல்லு. நீங்க 2 விஷயம் கேட்டீங்க. ஒண்ணு, உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். அப்படி இல்லனா உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போ சொன்னீங்க. ஆமா. எனக்கு உங்களை டைவர்ஸ் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால உங்க குடும்பத்தையே பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். போதுமா? அப்படியா? குடும்பத்தை பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆமா. சரி, அப்ப அகரன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் இனிமே இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், உங்களை இந்த வீட்ல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக மாட்டேன்னு அகரன் மேல சத்தியம் பண்ணு. என்னது? அகரன் மேல சத்தியம் பண்ணணுமா? என்னங்க லூசாங்க நீங்க? குழந்தை மேல போய் யாராவது சத்தியம் வாங்குவாங்களா? இங்க பாரு, நீ தான் குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொன்ன, அத நான் எப்படி நம்புறது? அதான் அகரன் மேல சத்தியம் பண்ணுன்னு சொன்னேன். இல்ல, என்னால அகரன் மேல எல்லாம் சத்தியம் பண்ண முடியாது. வேணும்னா என் மேல சத்தியம் பண்றேன். என் மேல சத்தியமா நான் இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன். அடடடடடா, உன் மேல சத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனத்துக்கு? என்னங்க, நான் தான் என் மேல சத்தியம் பண்ணிட்டேன்ல, இதுக்கு மேல என்ன? அதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அகரன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. குழந்தை மேல சத்தியம் பண்ண கூடாதுங்க. யாரும் பண்ண கூடாது, ஆனா நீ பண்ணலாம். நீ பண்ணாதான் நான் நம்புவேன். அப்ப என்ன நம்ப மாட்டீங்க அப்படிதானே? ஆமா, நம்ப மாட்டேன். அப்ப நான் என்னதாங்க பண்ணணும்? அதான் சொன்னனே, அகரன் மேல சத்தியம் பண்ணுன்னு. இல்ல, அது ஹே, உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு வருஷமா உன் கூட குடும்பம் நடத்துறேன். நீ என்ன யோசிக்கிற? நீ என்ன பண்றது கூட எனக்கு தெரியாம இருக்கும். நீ பேசின வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன்டி, நீ இன்னும் திருந்தலன்னு. நான் என்ன பேசுறேன்? என்ன பேசுனியா? உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன பாத்தியா? அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ இன்னும் திருந்தலன்னு. உங்க குடும்பம்னு சொன்னதுக்கு பதிலா நம்ம குடும்பத்தை நான் பாத்துக்கிறேங்க, நான் இனிமே உங்களை பிரிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் ஒரு செகண்ட் நம்பி இருப்பேன். ஆனா நீ அப்ப கூட என் குடும்பம்னு சொல்லி தானே சொன்ன, அப்புறம் எப்படி உன்னை நம்புறது? நல்லா நொட்டிக்கிறேன்னு தெள்ள தெளிவா தெரியுது.
இங்க பாருடி, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். என் பொறுமைய ரொம்ப சோதிச்ச. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்னால அந்த குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியல, என்ன சந்தோஷமா பாத்துக்க முடியல. அப்படி என்னடி, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? இங்க பாரு, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கான நஷ்ட ஈடு அந்த 10 லட்சம் ரூபாயும் நானே கொடுத்துறேன். என் புள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டே இரு. என் புள்ளைய எனக்கு வளர்க்க தெரியும். இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு என்ன அந்த குடும்பத்தோட பிரிக்க நினைச்ச, உனக்கு அவ்வளவுதான் சொல்றேன். என்னது 10 லட்சமா? அதெல்லாம் எந்த மூளைக்கு? இந்த மனுஷனை கூட்டிட்டு 10 கோடி ரூபாய் சொத்தோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு நல்ல பெரிய பங்களா கட்டி சந்தோஷமா வாழலான்னு பிளான் போட்டா, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டா நான் வீட்டை விட்டு வெளியே போணுமா? என்ன ஆனாலும் சரி, இந்த சொத்து முழுக்க எனக்கு தான் சொந்தம். அதை எடுத்துட்டு தான் இந்த குடும்பத்தை விட்டு போவேனே தவிர இந்த மனுஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு 10 லட்சம் ரூபாயோடலாம் நான் போக மாட்டேன். வேதா, என்ன ஆனாலும் இதுக்கு மட்டும் ஒத்துக்காத. தாத்தாவோட சொத்து நமக்கு வந்தே ஆகணும். என்னடி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? நாளைக்கே லாயரை பார்த்து டைவர்ஸ் பேப்பருக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஒழுங்கு மரியாதையா அதை சைன் போட்டு கொடு. என் கூட வாழ்ந்த எனக்கு ஒரு புள்ளையும் பெத்து கொடுத்ததுக்கு உனக்கு 10 லட்சம் ரூபாய் கையில கொடுக்குறேன். வாங்கிட்டு கிளம்பு. அதைத்தானே எதிர்பார்க்கற? என்னங்க, புள்ள பெக்கிறது 10 லட்சம் ரூபாய் தான் சமமா? புள்ள பெக்கிறதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும்டி. அதெல்லாம் புனிதமான பெண்களுக்கு. உன்ன மாதிரி அரக்கிக்கலாம் கிடையாது. யாரா இருந்தா என்ன, கஷ்டப்பட்டு தானே புள்ள பெக்கிறோம். அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. சரி, 10 கோடி கொடுத்தா வாங்கிக்குவியா? 10 கோடியா? 10 கோடி கொடுப்பாரா இல்ல சும்மா விளையாட்டுக்கு கேக்குறாரா? என்ன சைலண்டா நிக்கிற? 10 கோடி கொடுத்தா வாங்கிட்டு கிளம்புறியான்னு கேட்டேன். ஐயோ, வாங்கிட்டு கிளம்பி போய் நம்ம தனியா இருக்கிறதா? வேண்டாம் வேண்டாம், இவரோட சேர்ந்து இருந்தா தானே நல்லா இருக்கும். இல்லனா காசு காசுப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க? கண்டிப்பா சொல்லுவாங்க. வேதா, இவரை எப்படியே விட்ட நாளைக்கே டைவர்ஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்துருவாரு. ஏதாவது பண்ணு வேதா. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு கிளம்புறியான்னு கேட்டேன். பதில சொல்லு. நான் அப்படிலாம் கிளம்ப மாட்டேன். கிளம்ப மாட்டேன்? உன்னை எப்படி கிளம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அகரன், வா தங்க போலாம். என்னங்க, அகரனை கூட்டிட்டு நீங்க போனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேண்டாம், நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன். என்கிட்ட தேவையில்லாம சவால் விடாதீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் இத சொல்றேன். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னால உன் கூட வாழவே முடியாது. நான் கொடுக்கிற டைவர்ஸ் பேப்பர்ல நீ சைன் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ண மாட்டேன். உன்னை பண்ண வைப்பேன். பாத்தரலாண்டி, நீயா இல்ல நானானு? சொன்னல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு. உண்மைய சொல்ல போனா என்ன பத்தி தான் உனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிடாத, தாங்க மாட்டேன். டேய், வாடா போலாம். என்னங்க, இல்ல, இவரு கண்டிப்பா சொன்னதை செய்வாரு. நாளைக்கு டைவர்ஸ் பத்திரத்துல எடுத்துட்டு வந்து என்கிட்ட கையெழுத்து போடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா நம்ம ஏதாவது சீரியஸா பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? வேதா, இதை இப்படி விட்ட கண்டிப்பா அவரு நினைச்சதை பண்ணுவாரு. வேதா, நீ ஏதாவது பண்ணு. மயக்கம் வர மாதிரி நடிக்கலாமா? இல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. கையை எடுத்துக்கலாமா? ஐயோ, வலிக்குமே, ரத்தம் நிறைய போகுமே. வேற என்ன பண்ணலாம்? தூக்கு போடுற மாதிரி நடிக்கலாமா? வேதா, இதுதான் நல்ல சான்ஸ் உனக்கு. தூக்கு போடுற மாதிரி நடிச்சு அவரை பிளாக்மெயில் பண்ண. வேதா, நீ கத்துனா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் முன்னாடியும் பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறாரு, என்னால அவர் இல்லாம வாழ முடியாதுன்னு தூக்குல தொங்குற மாதிரி அப்படியே சொன்னோன்னா கண்டிப்பா குடும்பம் ஃபுல்லா அவரை தான் டார்கெட் பண்ணும். அதுக்கப்புறம் அவரை நினைக்கிறது, யாராலையுமே என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. தாத்தாவை கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பினதே நான் தான். அதுக்கே இந்த ஆதியும் நிம்மதியும் அகரனுக்காக வாய பொத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் என்ன டைவர்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாரா? இந்த வேதாவை பத்தி முழுசா தெரியல. சொத்துக்காக எதையும் செய்வா இந்த வேதா. பாத்தரலாம், இன்னைக்கு அவரா நானானு பாத்தரலாம். தங்கப்பட்டு செல்ல மயிலு, என்னடி தங்க மயிலு, சித்திக்கிட்ட வந்துட்டீங்களா? அடங்கடே,
என்னடா எப்ப எங்கள்கிட்ட வந்தாலும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க? டேய் ஒருவேளை ஃபியூச்சர்ல பெரிய ரேசரா வருவானோ? இருக்கலாம். தங்க பட்டு எங்க சித்திக்கு வண்டி ஓட்டி காட்டுங்க, நம்ம ட்ரிர் போலாமா? ட்ரிர் சொல்லுங்க. வண்டி ரொம்ப நேரமா ஓடுது. சரி நம்ம இன்னைக்கு வண்டியில போலாம். ஜாலியா உங்க சித்தாவோட சைரன் வச்ச வண்டியில போலாமா? போலீஸ் வண்டியில போலாமடி தங்கம்? ஏ அநியாயம்டி, அந்த வண்டியை நான் வேலைக்கு யூஸ் பண்றேனோ இல்லையோ, நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறதுக்காண்டி அந்த வண்டியை யூஸ் பண்றீங்க. எப்படியோ ஒண்ணு, உனக்கு வண்டி ஓடுதுல அத மட்டும் பாருடா. சரிதான் சரிதான். அகரன் உங்ககிட்ட இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். ஏன் உங்ககிட்ட எல்லாம் இருந்தா? எங்களுக்கு எங்கடா இவனை பாக்குறதுக்கு நேரம் இருக்கு? சண்டை போடுறதுக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. ஏங்க அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, சும்மா ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னமோ சொல்லிட்டு போறாங்கன்னு விட வேண்டியது தானே? டே அவ என்ன சாதாரண விஷயமா சொல்லிட்டு இருக்கா, அப்படியே விட்டதுக்கு அவ பண்றதுக்கெல்லாம் நீ இருந்துட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அவளை கொன்னே போட்டிருப்ப. யாரு நானு? உங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்க கோவத்தை இன்னும் அவங்க பார்க்கல. டே அது தாண்டா, பாத்துறாத நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்கடா கேக்குறா? ஐயோ என்னாச்சு? வேதாக்கா சத்தம் மாதிரி கேக்குது. ஆமா அவங்க கத்துன சத்தம் கேட்டுச்சே. அது என்ன போய் பாரு. இப்படி எல்லாருக்கும் சத்தம் கேட்டிருக்கும். எல்லாரும் வரட்டும், எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். அப்பதானே அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டாரு. எல்லாரும் போங்க, சீக்கிரம் வாங்க. என்ன கதவை திறக்க முடியல? உள்ள தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. டே என்னடா? டே உள்ள தாப்பால் போட்டு என்னடா பண்றா? வேதா கதவை தர. வந்துட்டாரா? வரட்டும் வரட்டும். வேதா கதவை தரேன்னு சொன்னேன். ஏங்க கதவை தரங்க. ஆதி வந்துட்டானா? நான் திறக்க மாட்டேன், நான் திறக்க மாட்டேன். எனக்கு வாழவே பிடிக்கல. ஏங்க ஜன்னல் வழியா போய் பார்க்கலாம் வாங்க. என்னங்க என்னங்க பண்றீங்க? நான் சாக போறேன். என்ன அந்த மனுஷன் வேணான்னு சொல்லிட்டாரு, டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் எனக்கு வாழ பிடிக்கல. நான் சாக போறேன். என்னடி பண்ற? ஏங்க இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அகரன் பாவங்க, பச்சை குழந்தைய விட்டுட்டு இப்படி சாக போறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? அகரனுக்காக பாருங்க, அவன் ரொம்ப பாவம். கீழே இறங்குங்க. இல்ல, அவரு டைவர்ஸ் எனக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு. என்னால வாழ முடியாது. ஐயோ நான் பேசுறேங்க, அவரு டைவர்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்றேன். டைவர்ஸ் செஞ்சு கீழே இறங்குங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப விபரீதமானதுங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுங்க. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இல்ல, நான் சாகதான் போறேன். என்ன தடுக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. அகரனை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் சாக போறேன். என்னமா வேதா, நீ சாக போற? எப்படிமா? இத்தனை கோடி சொத்தை விட்டுட்டா நீ சாக போற? நீ டிராமா பண்றது பாக்குற எங்களுக்கு தெரியும். ஆனா பாவம், எப்போதும் போல அந்த குடும்பம் உன்னதான் நம்ப போகுது. இந்த அப்பாவி குடும்பத்தை எப்படிமா இப்படி எல்லாம் தவிக்க விடுற? உனக்கு மட்டும் எப்படிதான் அப்படி எல்லாம் மனசு வருதோ தெரியல. பண்ணு, இன்னும் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் உனக்கு பெரிய ஆப்பா வந்து விழும். அப்ப நீ எல்லாத்தையும் உணர்வ. சொத்துக்காக சாக போற. பாத்தீங்களா மக்களே இந்த வேதாவ? என்னத்த சொல்றதோ. சரி, உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. சாக போறாலாம், இத நம்ம நம்பணுமா? ஆனா அந்த மாதிரி மிரட்டி பிளாக்மெயில் பண்றவங்க கண்டிப்பா ரியல் லைஃப்லயும் இருக்காங்க மக்களே. இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் புகுத்திடுவோமா? கண்டிப்பா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம் பாருங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு விரால் மீன் குழம்பு, விரால் மீன் ஃப்ரை. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.